இன்றைய ஆன்மீக தகவல். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு. இந்த திருநீற்றுக்கு இருக்கின்ற மகிமையானது அற்புதமானது. திருநீரில் மருந்திருக்கு தெரியுமா, சமீபகால பாடல். ஆக எவன் ஒருவன் திருநீர் அணிகின்றானோ, திருநீர் அணிபவனுக்கு சிவபெருமான் துணை இருப்பார். நெற்றியிலே அணிகின்ற திருநீர் பலவிதமான தத்துவங்களை நமக்கு உணர்த்துகின்றது. நாடாண்ட மன்னனும் நூல் பல கற்ற பண்டிதரும் கடைசியில் பிடிசாம்பல் ஆவார்கள் என்பதாகும். மனித உடலிலே நெற்றி என்பது மிக முக்கியமான பாதகம். அதன் வழியாக அதிக சக்தி வெளிப்படுவதோடு இயற்கையின் மற்ற சக்தி அம்சங்களையும் தமக்குள் ஈர்த்து கொள்கின்ற வர்ம பகுதியாக இது விளங்குகின்றது. அதனால்தான் திருநீரை நெற்றியிலே இடச் சொன்னார்கள். பெண்களுக்கு திலகம் இட வேண்டும், அழகாக குங்குமம் இட வேண்டும். சூரிய கதிர்களுடைய சக்தி அலைகளை ஈர்த்து நெற்றி வழியாக கடத்தும் வேலையை திருநீர் அழகாக செய்கின்றது. அதனால்தான் நெற்றியிலே திருநீர் பூசுவது என்பது பல உள்ளர்த்தங்களை கொண்டதாக அறியப்படுகின்றது. ரட்சை, சாரம், விபூதி, பஸ்மம், பசிதம் என்று திருநீருக்கு பலவிதமான பெயர்கள் உள்ளது. நெற்றியிலே பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை அழித்து இறையருளை பதிக்கின்ற தன்மையை திருநீற்றுக்கு இருப்பதாக சொல்லப்படுகின்றது. திருநீர் சுத்தமானதாக இருக்க வேண்டும். பசும் சாணத்திலே செய்யப்பட்ட அற்புதமான ஒரு திருநீர் முறையாக அப்படி பெற்றுக்கொண்டால் அந்த திருநீர் இருக்கின்ற மகிமை என்பது பெரிசு. இந்த திருநீரானது மருத்துவ குணமுடையது. அதனால்தான் திருநீரை நீரிலே குழைத்து நெற்றியிலே பூச வேண்டும் என்று சொல்கின்றார்கள். கபாலத்திலே உள்ள நீர் வற்றி பல வியாதிகள் தீரும் இப்படி இடும்போது. இன்று வரையிலே இதனால் பயன்பெற்றவர்கள் எத்துணையோ பேர் இருக்கின்றார்கள். திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு ஏற்பட்ட வயிற்று நோய்க்கு அவரது தமக்கையார் வயிற்றிலே திருநீர் பூசி குணம் பெற செய்த வரலாறு உள்ளது. பெரிய புராணத்திலே இதனை நாம் காணலாம். திருநீற்றினுடைய பெருமையானது புராண காலம் முதலாக இன்று வரையிலும் சிறப்பு பெற்றதாக இருக்கின்றது. இந்த திருநீர் அணிவதற்கு முறைகள் இருக்கின்றது. அந்த முறைப்படிதான் அணிய வேண்டும். திருநீர் தரிப்பதற்கு பொதுவாக 2 முறைகள் இருக்கின்றது. முதலாவதாக உத்தூளனம் என்று சொல்லப்படுகின்ற இடைவெளி இல்லாது நெற்றி மற்றும் பிற இடங்களிலே நீர் பூசும் முறை. உடம்பு முழுக்க திருநீர் பூசி இருப்பார்கள் ஒரு சில பேரை பார்த்தீர்கள் என்றால் சிவனடியார்கள். இரண்டாவதாக திரிபுண்டரம் என்கின்ற முறையிலே ஆள்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல் இவற்றால் 3 கோடுகளாக பூசும் முறையாகும். விபூதியை ஒருவர் மற்றவருக்கு கொடுக்கும்போது கொடுப்பவரது குணநலன்கள் வாங்குபவரை பாதிக்கும். எனவேதான் நல்ல குணநலன்கள் உள்ளவர்களிடம் மட்டுமே திருநீரை பெற வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கின்றது. அகத்தியர் தமது அகத்தியர் பரிபூர்ணம் என்கின்ற நூலிலே அகத்திய மகரிஷி இதனை குறிப்பிடுகின்றார். எந்த பொருளையும் தீயிட்டால் வெப்பத்தின் காரணமாக முதலிலே அது கருப்பாக மாறும். பிறகு படிப்படியாக நெருப்பால் எரிக்கப்பட்டு சுத்த வெளுப்பாக மாறிவிடும். அது அப்பொருளின் முடிவான நிலை. அதன் பிறகு எந்த நிலையும் இல்லை. பஸ்பமாக நீற்று வெளுத்து போவதற்கு முன்னர் அது கரியாக மாறும். அது கார்பன் எனப்படும். கரியாகிய வைரம்தான் இவ்வுலகிலே மதிப்புமிக்க பொருளாக இருக்கின்றது. வைரத்துக்கு நிகர் எது இருக்கின்றது? கரியாக உள்ள பொருளை விட மிகவும் உயர்ந்தது நீற்றுப்போன திருநீர் என்று போற்றப்படுகின்றது. வீட்டிலேயே திருநீர் தயாரிக்கலாம். எப்படி? பசுவானது மகாலட்சுமியினுடைய வாசத்தலமாக விளங்குகின்றது. பசுவின் சாணத்தை அக்னியிலே இட்டு பஸ்மமாக்கி திருநீர் தயாரிக்கலாம். இந்த உடலை சுத்தப்படுத்தி அதற்குள் உள்ள ஆத்மாவை பரிசுத்தமாக்குகின்ற வல்லமை பெற்றது திருநீர். மகாபஸ்மமாக கருதப்படுகின்ற பரமாத்மாவும் விபூதி எனப்படும் திருநீர் பஸ்மமும் முற்றும் முடிந்த நிலையிலே ஒன்றாக கருதப்படுவதால் விபூதி அணிந்து இறை காட்சியையும் பெறுவது சாத்தியமே என்று அருளாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். பல்வேறு முறைகளிலே திருநீர் தயாரிக்கப்பட்டாலும் வீடுகளிலே நாமே தயாரிக்கும் முறை மிகவும் ஸ்லாக்கியமானது. காராம்பசுவினுடைய ஸ்நானம் பூமியிலே விழுவதற்கு முன் பிடித்து, அவ்வாறு இயலாவிடில் துணியை தரையிலே விதித்து பிடித்து கொள்ளலாம்.
அதன் கோமியத்தை விட்டு கலக்கி சிறு உருண்டைகளாக மாற்றி காய வைத்து தூசிகள் இல்லாது எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். அந்த உருண்டைகளை திரிபுர சம்ஹார காலமான கார்த்திகை மாத பௌர்ணமியிலே வருகின்ற கிருத்திகை நட்சத்திரமான கார்த்திகை தீபம் நாளிலே நெருப்பிலே இட வேண்டும். பாதுகாப்பான இடத்திலே அது நன்றாக எரிந்து தானாகவே ஆறுகின்ற வகையிலே சில காலம் விட வேண்டும். மார்கழி மாதம் முழுவதும் பனி பொழிந்து அந்த சாம்பலானது நிறம் மாறும் வரையில் விட்டுவிட்டு தை மாதத்திலே அந்த சாம்பலை கிளறி விட வேண்டும். அதன் பின்னர் மாசி மாதத்திலே வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்று காலையிலே அந்த சாம்பலை எடுத்து ஒரு பானையின் வாயில் சுத்தமான மெல்லிய துணியை கட்டி சாம்பலை துணியின் மேல் போட்டு கைகளால் தேய்க்க வேண்டும். அதன் மூலம் மென்மையான துகள்கள் திருநீராக பானைக்குள் சேரும். அதை எடுத்து சிவபெருமானுக்கு திருநீர் அபிஷேகம் செய்த பின்னர் வீட்டுக்கு எடுத்து வந்து அதனை உபயோகப்படுத்துவதுதான் மேன்மையான முறை. இந்த முறையை தவிர சாந்திக பஸ்மம், காமத பஸ்மம், பௌஷ்டிக பஸ்மம் ஆகிய சாஸ்திர ரீதியாக தயாரிக்கும் முறைகளும் நடைமுறையிலே இருக்கின்றது. ஆகவே விபூதி என்பது ஏதோ உடனே தயாரிப்பது அல்ல. விபூதி என்பது மிக மிக அற்புதமானது, மேன்மையானது. இதனை தயாரிப்பதற்கே இத்துணை முறைகள் இருக்கின்றது. ஆகவே அடுத்த முறை அந்த திருநீரை எடுக்கும்போது பவ்யமாக வாங்கி கொண்டு சிவன் கையில் இருப்பது போல், திருநீர் கையிலே இருந்தால் சிவனவன் நம் கையிலே இருப்பது போல் உள்ளங்கையிலே தான் அதனை பக்தியோடு பெற வேண்டும். ஆண்கள் திரிபுண்டரம் எனப்படும் நீரால் கலக்கி 3 கிடைக்கோடுகளாக இட்டுக்கொள்ள வேண்டும். உத்தூளனம் என்று எனப்படும் விபூதியாகவும் வெறும் விபூதியாகவும் இதனை அழியலாம். பெண்கள் தண்ணீர் விடாமல் தான் அணிய வேண்டும் என்பது சாஸ்திரம். ஆக இப்படிப்பட்ட அருமையான திருநீரை, மேன்மையான திருநீரை நீரில்லா நெற்றி பாழ் என பெரியவர்கள் சொல்லி வைத்தார்கள். இந்த திருநீரை அனுதினமும் இட்டுக்கொண்டு சிவப்பரம்பொருளை வணங்கி வாழ்விலே நற்கதி பெறுவோம். நன்றி, வணக்கம்.